சாந்தௌலி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்னா ஒரு சந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏராளமான கட்டிடங்கள் இருக்கிறது. அந்த கட்டிடத்துல ஒரு கட்டிடத்திற்குள்ள யாரோ ஒருத்தர் போய் திறந்திருக்காங்க. திறந்து பார்த்தா மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு வீடியோ நேற்றைய தினம் வெளியாகியிருக்கிறது. அதை முதலில் நீங்கள் பாருங்கள். யோகி ஆதித்யநாதனுடைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாந்தௌலி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்னா ஒரு சந்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏராளமான கட்டிடங்கள் இருக்கிறது. அந்த கட்டிடத்துல ஒரு கட்டிடத்திற்குள்ள யாரோ ஒருத்தர் போய் திறந்திருக்காங்க. திறந்து பார்த்தா உள்ள நூற்றுக்கணக்கான வாக்கு எந்திரங்கள் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது அந்த அறை. எப்படி அங்கே இந்த வாக்கு எந்திரங்கள் வந்தது? தேர்தல் ஆணையமே கேட்கிறார்கள் இந்திய மக்கள். இதற்கு என்ன பதில்? 2014 இந்தியாவில் சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு வாக்கு எந்திரங்களில் மிகப்பெரிய மோசடிகள் நடக்கிறது. தேர்தல் ஆணையம் இதற்கு உடந்தையாக இருக்கிறது என்பது பெரும்பாலான இந்திய மக்களுடைய குற்றச்சாட்டு. அதை மீண்டும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் யோகியினுடைய உத்தரப்பிரதேசத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதுவும் 300க்கும் அதிகமான வாக்கு எந்திரங்கள். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் 3 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பிஜேபி வெற்றி பெற்றது. 4 வெற்றி பெற்றார்கள். அதுல மத்திய பிரதேசத்திலிருந்து எழுந்த குற்றச்சாட்டுகள் என்பது சாதாரணமானவைகள் அல்ல, பெரும் குற்றச்சாட்டுகள். இன்று வரையில், இந்த நேரம் வரையிலும் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் இது தொடர்பான கேள்விகளை கேட்பதற்கு தேர்தல் ஆணையத்திடம் நேரம் கேட்ட பிறகு தேர்தல் ஆணையம் அதற்கு நேரம் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன இந்திய மக்கள் நினைக்கிறார்கள், RSS வீழ்த்த வேண்டும், RSS இந்தியாவுக்கு ஆபத்து, மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நினைத்தால் போதுமா?
அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திடம் இருக்கிறது, வாக்கு எந்திரங்களில் இருக்கிறது. இவைகளெல்லாம் நம்பகத்தன்மை இவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்கும்போது தேர்தல் வருகிற நேரத்தில் நேர்மையாக நடக்குமா? 2024 பாராளுமன்ற தேர்தல் நேர்மையா நடக்குமா? தெரியல, யாருக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா இவங்க துணிச்சலா சொல்றாங்க, பிஜேபிக்காரன் ரொம்ப துணிச்சலா சொல்றான். எப்படின்னா 400 இடங்கள் இந்த முறை சர்வசாதாரணமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். எப்படா நீங்க 400 இடங்கள் வெற்றி பெறுவீங்க? தமிழ்நாட்டுல ஒரு இடம் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்காது. கேரளாவில் ஒரு இடம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆந்திராவில் ஒரு இடம் கிடைக்குமா? கிடைக்காது. கர்நாடகாவில் 25 இடங்கள்ல 20 இடங்கள் காங்கிரஸ் தான் கிடைக்கும். அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 ஏறத்தாழ ஒரு 100 இடங்கள், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 இடங்கள்ல ஒரு இடம் கூட, அதிகபட்சம் 1-2 இடம் தான் பிஜேபி கிடைக்கும். இப்போ எப்படி உங்க 400 இடங்கள், மொத்தம் 500 சொச்சம் பாராளுமன்ற இடங்கள் இருக்கிறது. 200 இடங்கள்ல பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். வாக்காளர்களே கிடையாது, இவங்களுக்குன்னு வாக்காளர்களே கிடையாது. அப்ப எப்படி வெற்றி பெறுவார்கள்? அப்ப தேர்தல் ஆணையத்தின் மேலும் வாக்கு எந்திரங்களின் மீதும் சந்தேகம் மேலும் வலுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை எப்படி தடுக்க போகிறோம் தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அது எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சது பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கை எடுத்து தூசி தட்டி அதுக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்லி எந்த பயனும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போறதுன்னே தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.